नमो भगवते वासुदेवाय। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामे नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। योऽन्तं प्रविश्य वाचिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घट कुम्भोच्चादिविपाटनादिकपटुं प्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदसुनकर धारितारादिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवितमनसा भाविता भूरिभागैः। हरे कृष्ण நமஸ்காரம். எல்லாரையும் இந்த ஞாயிறு சத்சங்கம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இங்கே ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயந்தர நேரத்தில் பகவத்கீதை உபன்யாசம் நடக்கிறது உண்டு. இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே தாமோதருடைய பூஜை நடந்துகிட்ருக்கு. இந்த மாதம் முழுவதும் தாமோதர மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களில் ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்படுது. எப்படி நமக்கு புரட்டாசி மாதம் இருக்குது, மார்கழி மாதம் இருக்குது இல்லையா, அதுபோல் வேதங்கள் இது தாமோதர மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட பகவானோட லீலை நடந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த லீலையை ஞாபகப்படுத்துகிற விதமாக அந்த மாதத்தை கொண்டாடுறது உண்டு. ஸோ அதில் இந்த மாதம் தாமோதர மாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் தாமோதரை வழிபடுறது உண்டு. அந்த தாமோதரை வழிபடுறதுக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, யாரையும் வழிபட முடியாது. பகவானை குறிப்பாக வழிபட தெரியாது நமக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி அந்த தாமோதரை வழிபடணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது உண்டு, பொதுவாக இந்த தாமோதர அஷ்டகம் அப்படின்ற இந்த அஷ்டகத்தை பாடுறது உண்டு. இதை பத்மபுராணத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. சத்தியவரத முனிவர் அப்படின்ற முனிவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை நாரதருக்கு சொல்லக்கூடிய விதமாக இந்த பாடல் அமைச்சிருக்கு. ரொம்ப அழகான அஷ்டகம். இந்த அஷ்டகத்தினுடைய அர்த்தம் என்ன பார்க்கலாம். போன வாரம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், தாமோதர லீலை அப்படின்னா என்ன, தாமோதர மாதம்னா என்ன, தாமோதர லீலை எப்படி நடந்தது, இதெல்லாம் போன வாரம் ரொம்ப விரிவாகவே பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அஷ்டகத்தினுடைய அர்த்தத்தை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கலாம். மேலே எழுதப்பட்டிருக்கு. அஷ்டகம் அப்படின்னா 8 பகுதிகளை கொண்டது அப்படின்னு என்ன சொல்கிறோம், அஷ்டகம் அப்படின்னு சொல்கிறோம். சரி. நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத் குண்டலம் கோகுலே பிரஜமானம் யசோதப்யோ லோகாலத்தவமானம் பரம் பிருஷ்டமத்யந்த கோத்ருத்வ கோப்யா. இதற்கான டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். To the Supreme Lord, whose form is embodiment of eternal existence, knowledge and bliss, whose shark-shaped earrings are swinging to and fro, who is beautifully shining in the divine realm of Gokula, who I, due to the offense of breaking the pot of yogurt, that is, his mother was churning into butter and then stealing the butter that was kept hanging from a swing, is quickly running from the wooden grinder motor in fear of Mother Yashoda, but who has been caught from behind by her, who ran after him with greater speed, to that Supreme Lord, Sri Damodara, I offer my humble obeisances. இது முதல் பாட்டினுடைய அர்த்தம். என்ன சொல்கிறாருங்க, நமாமி அப்படின்னு சொல்கிறார், நான் வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். யாரை வழிபடுறாரா, ஈஸ்வரம் அப்படின்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்குறாரு. நான் பேசக்கூடிய கதை வந்து சின்ன குழந்தையுடைய கதையாக தான் இருக்கும். ஆனால் இவரை சின்ன குழந்தை என்ன பண்ணாதீங்க, நீங்கள் நினச்சிடாது. இவர் வெறும் சின்ன குழந்தை மட்டும் கிடையாது. இவர் யார், ஈஸ்வரம் அப்படின்ட்டு முதல்ல நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, ஜாக்கிரதைப்படுத்துகிறார். டிஸ்க்ளைமர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டிஸ்க்ளைமரை முன்னாடியே போடுறவர் என்ன பண்ண, டிஸ்க்ளைமர் போட்டார். இங்கே பேசக்கூடிய குழந்தை சின்ன குழந்தையை போலவே தெரிஞ்சாலும் இவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார். ஈஸ்வரன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஈட்யதே இது ஈஷா அப்படின்னா சாஸ்திரம். எவன ஒருவன் எல்லாரையும் கட்டுப்படுத்துறான் அவனுக்கு பேரு ஈஸ்வர அப்படின்னு சொல்றான். ஈட் அப்படின்ற சப்தம், ஈஸ்வர ஈஷாவாஸ்யம் அப்படின்ற வாக்கியத்தை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்கார். பகவான் எல்லாத்தையும் எப்படி கட்டுப்படுத்துறார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்குள்ளாரையும் நுழைந்து
உள்ளும் புறமும் நுழைந்து என்ன பண்றாரு, இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றேன். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு சொல்றான் உபனிஷத் சொல்ல. பகவான் என்ன பண்ணாரா, உள்ளேயும் நுழைஞ்சிருக்காரு, வெளியிலையும் இருக்காரு. இது எப்படி சார் சாத்தியமாகும்? ஒரு டம்ளர், அந்த டம்ளருக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், நான் பால் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ டம்ளர் என்ன பண்ணுது, பாலை தாங்கிட்டு இருக்கு. பால் எங்கே இருக்கு, டம்ளருக்குள்ளே இருக்கு. ஒரு பொருள் உள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். அதே பொருள் என்ன பண்ண முடியாது, வெளியிலையும் டம்ளரை தாங்கிட்டு இருக்க முடியாது. பட் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு பொருள் உள்ளேயும் இருக்கு, அதே பொருள் வெளியிலையும் என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த பொருளை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் நமக்கு அப்படி ஏதாவது உதாரணம் இருக்கா? உள்ளேயும் இருக்கணும், வெளியிலையும் தாங்கிட்டு இருக்கணும். அந்தர் பகிஷ்ட அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இந்த உலகத்தில் பார்த்துருக்கோமா? இங்கே என்ன பண்ணுறோம், இந்த கரத்தால் இருக்கு, நான் என்ன பண்ணுறேன், கையால் இங்கே தாங்குறேன் இல்லையா? இதுக்குள்ளே நான் போதில்லை, இப்போ வெளியிலிருந்து தாங்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தாங்கணும் அப்படின்னா வெளியில் தான் இருக்கணும், உள்ளே போக முடியாது. உள்ளே போனால் வெளியில் இருக்க முடியாது, வெளியில் இருந்தால் உள்ளே போக முடியாது. ஆனால் பகவான் எப்படி இருக்காரா, ஒரே சமயத்தில் உள்ளேயும் இருக்காரு, வெளியிலையும் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம்னா ரொம்ப எளிமையாக பதில் சொல்கிறாங்க. நம்மளை பாருங்களேன், இப்போ நாம் இந்த உடல் இருக்கு, இந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு, ஆத்மா அப்படின்ற ஒரு பொருள் இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கு. ஸோ வெளியிலிருந்து பார்க்கும்போது உடல் தான் என்ன பண்ணுது, ஆத்மாவை தாங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா உடலுக்குள்ள தான் என்ன இருக்கு, ஆத்மா இருக்கு. அப்போ இந்த உடல் வெளியில இருக்கு, உள்ள ஆத்மா இருக்கு. அப்போ ஆத்மாவை எது தாங்குது, உடல் தாங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உடல் கொஞ்சம் வெளியில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்ப 4 பேர் தாங்க வேண்டியது இருக்கு இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஆத்மா உடல் தாங்கிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம். பட் உடலை யார் தான் தாங்கிட்டு இருக்காங்க, உண்மையில ஆத்மா தான் தாங்கிட்டு இருக்கு. அப்ப உள்ள நுழைந்து வெளியில பரவி இதை தாங்கிட்டு இருக்கு இல்லையா? இதே தான் பகவானும் பண்றார். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம், இதான சொல்றோம் ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்றோம். எல்லாரையும் தன்னுடைய வசத்துல வச்சிருக்கனால அவருக்கு பேரு ஈஸ்வரன். வஷ் அப்படின்ற தாத்துல இருந்து வருதார். வேஷ்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த வேஷ்டியும் வஷ் அப்படின்ற தாத்துல இருந்து தான் வருது. வேஷ்டினா என்னது, நம்ம கட்டிட்டு இருக்கோம்ல, இது பேர் தான் வேஷ்டி. வஸ்திரம் வேஷ்டின்னு சொல்றோம். வேஷ்டி என்ன தெரியுமா பண்ணும், இப்போ நீங்கள் இந்த வேஷ்டியை பாருங்களேன், என்ன பண்ணியிருக்கு, நம்ம மேலே கவர் பண்ணியிருக்கு, மேலே மூடி இருக்கு, உள்ள என்ன இருக்கு, கால் இருக்கு இல்லையா? உள்ள கால் இருக்கு. கால் இருக்கிறனால வேஷ்டிக்கு வெளியில இருந்து பார்த்தா ஒரு உருவம் மாதிரி தெரியுது. வேஷ்டி நடந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன வேஷ்டி, அது ரொம்ப ஃபேமஸான வேஷ்டி, ராம்ராஜ் காட்டன் வேஷ்டி நடந்து போயிட்டு இருக்கு. ஆனால் வேஷ்டி தானே நடந்து போகுதுன்னா உள்ள என்ன இருக்காது, கால் இருக்கிறதுனால நடந்து போகுது. ஸோ அப்படி இந்த உலகத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னா அஜித்துக்கள் கூட நகர்ற மாதிரி தெரியுது, அஜித்துக்கள் கூட வளர்ற மாதிரி தெரியுது. காரணம் என்னது, உள்ள யார் இருக்காரா, பகவான் இருக்கிறதுனால அஜித்து கூட நகர்ற போல தெரியுது. என்னது, இந்த உடம்பே அஜித் தானே, இந்த உடம்பே நகருது. எப்படி நகருது, உள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கிறதுனால நகருது. ஆத்மா இல்லை உடம்பு நகருமா? ஆத்மா இல்லை உடம்பு வளருமா? ஆத்மா இல்லை உடம்பு ஏதாவது பேசுமா? பேசவே பேசாது. ஆனால் உள்ள ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடல் கூட நகர்ற மாதிரி தெரியுது, வளர்றத போல தெரியுது, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஏன் காரணம் என்னது, உள்ள என்ன இருக்கு, அந்த சித்தான அந்த ஜீவாத்மா இருக்கிறதுனால. அது போல இந்த உலகத்தில் எல்லாம் தானா இயங்கிறத போல தோணுது இல்லையா? பசங்களாம் உள்ள வாங்க, ஜேபிஎஸ் அப்படியே பார்த்துட்டு போறாங்க. ஸோ என்ன ஆகுது, வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத போல தோணுது. பட் உள்ள அவர் இருக்கிறார், வெளில தெரியாது. அதுதான் வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே தெரியாது, ஆனால் உள்ள இருக்கு வஸ்திரம். ஒன்று விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேஷ்டி என்ன தெரியுமா பண்ணும், நான் எப்படி கட்டின்னு நினச்சிக்கணும் அப்படி கட்டிக்க முடியும். வேஷ்டி எனக்கு என்ன பண்ணாது, என்கிட்ட சொல்லாது, நீ தமிழ்நாடு ஸ்டைலில் தான் கட்டணும், ஆந்திரா ஸ்டைலில் கட்டக்கூடாது, ராஜஸ்தானி ஸ்டைலில் கட்டக்கூடாது, நான் எப்படி சொல்கிறேன் அப்படி தான் கட்டணும்னு சொல்லாது. வேஷ்டிக்கு என்ன கிடையாது, ஒரு சுதந்திரம் கிடையாது. கம்ப்ளீட்டாக தன்னை கட்டுறவங்க கிட்ட என்ன பண்ணும், கொடுத்துரும். அதுபோல் இந்த உலகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாமே பகவானை சார்ந்து இருக்கணும். பகவான் எப்படி விருப்பப்படுறாரோ அதற்கு தகுந்தாற் போல் இந்த உலகம் ஆட ஆரம்பிக்கும். அவருடைய விருப்பத்தின் பக்கம் தான் ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன சொல்கிறார், அவர் பேர் ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட உள்ளும் புறமும் நுழைந்து இந்த உலகத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கார் இல்லையா, அந்த பகவானை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பெரிய பிக்சரை கொடுத்துட்டார் நம்மளுக்கு. பெரிய பிக்சர் என்ன அப்படின்னா, நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் வாழக்கூடிய உலகம் ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
இது எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு பெரிய சமுத்திரத்தை மடை போய் நின்று பாருங்கள். அந்த சமுத்திரம் எவ்வளவு பெருசாக இருக்குது, எவ்வளவு பறந்து விரிந்து இருக்குது, எவ்வளவு ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சமுத்திரத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த சமுத்திரமே கூட இந்த உலகத்தில் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சின்னதான். இந்த உலகமே ஒன்றுமே கிடையாது. மொத்த பிரபஞ்சத்தை பார்த்தோம் அப்படின்னா, சரி இப்படி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே 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 போக ஆரம்பித்தோம் அப்படின்னா, பகவான் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரா, அண்ட சராசரங்களை எல்லாத்தையும் தன்னுடைய இங்கே இந்த வேர்வேல் ஞானங்கள் இருக்கு இல்லையா, இந்த வேர்வை ஞானங்களுக்குள்ளார அடக்கி வச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருடைய வேர்வை ஞானம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அவருடைய தோல் எவ்வளோ பெருசாக இருக்கும், அவருடைய கை எவ்வளோ பெருசாக இருக்கும், அவருடைய சரீரம் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கற்பனை பண்ணி கூட தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அவ்வளவு பெரிய பகவான், ஒரே சமயத்தில் பரத்துவத்தை காட்டக்கூடிய பகவான், தன்னுடைய உயர்தன்மையை காட்டக்கூடிய பகவான் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன குழந்தையாக வந்து விளையாடிட்டு இருக்காரு. என்ன காரணம் தெரியுமா, ஏன்னா நமக்காக வர. ரொம்ப பெரியவர் நினச்சா நம்ம என்ன பண்ணுவோம், பயந்து ஓடி போயிடும். அடேங்கப்பா அவர் ரொம்ப பெரியவர, நம்ம எங்கே போய் அவரை போய் தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுவோம். அதனால் என்ன பண்ணுறாரு, நாமும் அவரை போய் பார்க்கக்கூடிய அளவில் ரொம்ப சின்ன ரூபத்தில் நமக்காகவே என்ன பண்ணார், ஒரு குழந்தை ரூபத்தில் வராரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார், ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி நமாமி ஈஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கா, சச்சித் ஆனந்தம் அப்படின்னு ரூபத்தோடு இருக்கா. அவர் என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பார், அவருக்கு வயசே ஆகாது. அதான் சச்சிதானந்த ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ணர் போர்க்களத்தில், குருக்ஷேத்திரம் போர்க்களத்துக்கு வரும்போது அவருடைய வயசு 120 வயசுல எப்படி இருக்கார், 16 வயசு பையன் மாதிரி இருக்கார். அப்படியே துடிதுடிப்பாக இருக்கார். இன்றைக்கி 16 வயசு பையங்களே எப்படி இருக்காங்க, 120 வயசு கிழவங்க மாதிரி ஆகிட்டாங்க இல்லையா. சொங்கி உட்காந்துருக்கு, யாராலும் நடக்கவே முடியல, எந்திரிக்க முடியல இல்லையா. கிருஷ்ணர் அப்படி கிடையாது, என்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். என்ன ஆனது அப்படின்னா, பானாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனுடைய பொண்ணுக்கு பேர் உஷா அப்படின்னு பேர். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, பானாசுரனுடைய வீட்டுக்கு சிவன் பார்வதி 2 பேரும் சாப்பிட்றதுக்காக வராங்க. சிவன் பார்வதி கெஸ்ட்டாக கூப்பிட்ற அளவுக்கு அவன் பெரிய பக்தனாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காரு. மத்தியானம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சிவன் பார்வதி வந்தாங்க. வந்துடுறது என்ன பண்ணாங்கன்னா, பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த உஷா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நாளைக்கு காலையில் உன்னுடைய கனவுல ஒரு அழகான பையன் தோன்றுவான், அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்வதிக்கு அதுதான் வரம், நல்ல மாப்பிள்ளையை அமைச்சு கொடுக்குறது. ஒரு பெண்ணுக்கும் தேவையான விஷயம் அதுதான், நல்ல வாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷாவை ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த நாள் காலையில் அவளுக்கு கனவுல ஒருத்தனை பார்த்தோன்னே மனசை பறி கொடுத்துட்டா, எனக்கு இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டான். சரி இவர் எங்கே தேடுறது, ஃபேஸ்புக்கில் தேட முடியுமா, இன்றைக்கி ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எதுவும் சோஷியல் மீடியாலாம் கிடையாது, எப்படி தேடுறது அப்படின்னு கேட்கும்பொழுது அவளுக்கு ஒரு தோழி சித்திரலேகா அப்படின்னு ஒரு தோழி இருந்தான். அவள் சொன்னால், எனக்கு எல்லாரையும் தெரியும்ப்பா, எனக்கு யோக சக்தி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தில் இருக்க ஆண் மகன்கள் எல்லாத்தையும் அழகன் எல்லாத்தையும் வரைஞ்சி காட்டுறேன், நீ யான் சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரி வரைய சொல்ல ஆரம்பித்தா அவன் என்ன பண்ணுறான், முதல்ல கிண்ணறகளை வரைய ஆரம்பிக்கிறா, அப்சரஸ்களை வரைய ஆரம்பிக்கிறா, அப்புறம் கந்தர்வெலாம் வரைய ஆரம்பிக்கிறா, சித்திரதன்ற கந்தர்வெலாம் வரைய ஆரம்பிக்கிறா. அவள் பார்த்துட்டு சீச்சி இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டேன். அப்புறம் மெதுவாக இந்திரன் கிட்ட வந்தேன், ஐயோ இதெல்லாம் ஆளே வேண்டாம், எனக்கு வேணாம் விட்டுடு சொல்லிட்டேன். மெதுவாக என்ன பண்ணா, அங்கேருந்து மன்மதனையே வரைஞ்சா. நான் பார்த்த ஆளுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லையே, மன்மதனே ஒதுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டான்னா, திடீர்னு கிருஷ்ணரை வரைஞ்சிட்டான். கிருஷ்ணர் வரைஞ்ச உடனே அவன் பார்க்குறான், நான் கனவுல பார்த்தோட நல்லா இருக்கானே இல்லையா. ஆனால் இவரை கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஏன்னா பார்வதி சொல்லியிருக்கா, கனவுல பார்த்தோன்னே தான் கல்யாணம் பண்ணின்னு சொல்லியிருக்கா, நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா. இவன் கிருஷ்ணர் நான் பார்த்தவனோட இவன் ரொம்ப நல்லா இருக்கான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி வேறு ஏதாவது வரையன். அடுத்து பிரத்யும்னை வளைஞ்சான். பிரத்யும்னை பார்த்தா அவரும் ரொம்ப அழகாக இருக்கார், இவரும் என்னை காட்டு ரொம்ப அழகாக, என்னோட ஹீரோவை காட்டு ரொம்ப அழகாக இருக்கார், இவர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேற யார் வரை. அனிருத்தனை வரைஞ்சா, இவர் தான் என்னுடைய ஹீரோ, இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவர் யார், இவர் ரொம்ப ஈஸியான ஆளச்சு, இவர் தான் ஊரறிஞ்ச ஆசாமி ஆச்சு, கிருஷ்ணனுடைய பேரன் தான் இவர், எங்கே இருப்பார், துவாரகையில் இருப்பார். ஐயோ துவாரகையில் நம்ம எப்படி கூட்டிகிட்டு வர்றது, நீ கவலையே படாத, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன பண்ணா, நைட்டாக போய் என்ன பண்ணா, தூங்கிட்டு இருந்தான் அனிருத்தன், கட்டிலோட தூக்கிட்டு வந்துட்டான். எதுக்கு விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு கட்டிலோட தூக்கிட்டு வந்துட்டான், பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. காலையில் அனிருத்தன் எந்திரிச்சு பார்த்தா எங்கே இருக்கா, பானாசுரன் அந்த புறத்தில் இருக்கானா. எந்திரிச்சு பார்க்குறேன், எங்கடா இருக்கிறா, துவாரகையில் இல்லை, இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் உஷா வந்து என்ன பண்ணுறா, நடந்ததான் சொல்கிறா. சொல்லிவிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டோடனே காந்தர் விவாகத்தில் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு ரொம்ப காலம் 2 பேருமே அந்த புறத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க.
பெருசாக வெளில யாருக்கும் தெரியல. ஒருலாம் என்ன பண்ணா, பானாசுரன் கொஞ்சம் யோசிச்சான், ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த அந்த புறத்தில், ஏதோ சரியில்லை போல இருக்குது, ஒரு ராணி கூட வெளில வர, ஒரு இளவரசி கூட வெளில வர மாட்டேங்கிறாள், என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷனுக்கு உள்ளே வந்தான் பையன் மாட்டிக்கிட்டான். யார்? அனிருத்தன் மாட்டிக்கிட்டான். மாட்டின உடனே பெரிய சண்டை. அனிருத்தன் சாதாரண ஆள் கிடையாது இல்லையா, அவனை என்ன பண்ணிட்டான், எந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அவனால் சண்டை போட முடியல. நியூஸ் எங்கே போகுது? கிருஷ்ணர்கிட்ட போகிறது. கிருஷ்ணர் அவருக்கு சொல்லவா வேணும், பெரிய குடும்பமே இருக்குது, குடும்பமே போதும் அவங்கள படை, அதான் பெரிய படை. கிருஷ்ணர் எல்லாத்தையும் கிளம்புடா போகலான்டான்னு சொல்லிட்டார். எல்லாம் ஊரே கபகபன்னு கிளம்புது. கல்யாணத்துக்கு போகல, சண்டை போடுறதுக்காக போகிறாங்க இல்லையா. எல்லாம் போய் சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே அனிருத்தனை காப்பாற்றிட்டாங்க. அனிருத்தனை காப்பாற்றி ஒன்றும் நடக்கல. இங்கே பார்க்கலாம். அனிருத்தனை காப்பாற்றி என்ன பண்ணுறாங்க, அனிருத்தனையும் உஷாவையும் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சித்திரலேகா இருக்கா இல்லையா, அவன் மெதுவாக போய் ருக்மிணி கிட்ட சொன்னான், அம்மா நீங்கள் பார்வதினால தப்பிச்சிங்க சொன்னான். என்னது பார்வதினால தப்பிச்சேன்னு என்ன அர்த்தம், என்ன சொல்கிற நீ? இல்லை, நான் தான் என்ன பண்ணேன், முதல்ல கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ தான் வரைஞ்சி கொடுத்தேன். உஷா என்ன சொன்னா, இவரை நல்லா இருக்கார், இவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னா. அதுக்கப்புறம் பார்வதி சொன்னா இல்லையா, இல்லை நீ வந்து கனவுல பார்த்தோன்னா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னா இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டா, கிருஷ்ணரை விட்டுட்டு அனிருத்தன் கல்யாணம் பண்ணிட்டா. இல்லைன்னா 16,108 ஒன்றே சேர்ந்துருக்கும், உனக்கு பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ ருக்மிணிக்கு ஒரே கவலை. என்ன கவலை தெரியுமா, ஏன் என்னுடைய கணவன் இன்னும் இளமையாகவே இருக்கார் இல்லையா. ஏன்னா தாத்தா ஆகிட்டார், அப்பா கூட கிடையாது, தாத்தாவே ஆகிட்டார். தாத்தா ஆகி இவர் எப்படி இருக்கார், இன்னும் பேரனை விட அழகாக இருக்கார். இவர் அழகாக இருக்கக்கூடாது இல்லையா. எல்லாருடைய நினைப்பு அப்படிதான் இல்லையா. என் புருஷன் எனக்கு மட்டும் அழகாக இருந்தால் போதும் இல்லையா. சரி, என்ன பண்ணுறா, அவளுக்கு என்ன பண்ணுறா, இது கொண்டு வந்து என்ன வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய் கொண்டு வந்தா. வெண்ணெய் கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு மீசையை வரைஞ்சி விட்டான், வெள்ளை கலர் மீசையை வரைஞ்சி விட்டான். ஏன்னா வெள்ளை கலர் மீசையாக இருந்தால் வயசான மாதிரி தெரியும் இல்லை, அதனால் வெள்ளை கலர் மீசை வரைஞ்சி விட்டேன். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில் போய் பாருங்களேன், பார்த்தசாரதி கோயிலில் வெள்ளை கலர் மீசை மட்டும்தான் இருக்கும். எங்கேயாவது மீசை மட்டும் வெள்ளையாக இருக்குமா? இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது முடியிருந்தால் அது கூட டை அடிச்சுக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணருக்கு பாவம், அவர் மீசையை வெள்ளையாக பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பக்கத்தில் பிரத்யும்னன் இருப்பார், அனிருத்தன் இருப்பாங்க, அந்த கோயிலே இருக்காங்க, அவங்க விக்கிரகம்லாம் இருக்குது. அந்த விக்கிரகத்தை காட்டிலும் கிருஷ்ணனுடைய விக்கிரகம் தான் ரொம்ப இளமையாக தெரியுமா. அதனால் என்ன பண்ணுறாங்க, வெள்ளை அடிச்சு விட்டு வயசான மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, கிருஷ்ணனுடைய ரூபம் எப்பயும் எப்படி இருக்கும், இளமையாகவே இருக்குமா. பானுகு அப்படின்னு கிருஷ்ணனுடைய பேர். பானுகு அப்படின்னா என்றைக்குமே ஒரே மாதிரி இளமையாகவே இருப்பார். நம்ம மகாராஜா இருக்கார்ல, பானுசுவாமி மகாராஜா இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தா 70 வயசு 72 வயசு, பார்த்தா நமக்கு 70 வயசு மாதிரி தெரியல, 40 வயசு மாதிரி இருப்பார் இல்லையா. ஸோ அப்படி கிருஷ்ணரை பற்றி சொல்கிறாங்க, நமாம் ஈஸ்வரம் சச்சிதானந்த ரூபம். அவர் காதில் போட்டிருக்காரு, என்ன தெரியாது போட்டிருக்காரு, குண்டலங்களை போட்டிருக்காரு. என்ன மாதிரி குண்டலங்களை போட்டிருக்காரா, லசத் குண்டலம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுறாமீனோட குண்டலை போட்டிருக்காரு. சுறாமீனோட குண்டலை போட்டிருக்காரு. என்ன காரணம் தெரியுமா, சுறாமீன் என்ன பண்ணும், கடலில் நல்லா நீந்தி விளையாடும். அதுபோல் பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்களா, பகவானுடைய அன்பில் நீந்தி விளையாடுவாங்களாம். அதெல்லாம் என்ன பண்ணார், அவர் சுறாமீனுடைய குண்டலங்களை போட்டிருக்காரு. அது குண்டலம் கிடையாது, உண்மையில யார் தான் அது, பக்தர்கள் தான் இல்லையா. அதனால இங்கே சொல்றாரு, நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத் குண்டலம் கோகுலே விரஜமானம். அந்த கிருஷ்ணன் தெரியுமா பண்றாரு, அப்படிப்பட்ட பகவான் ஓடிட்டு இருக்கார், பிருந்தாவனத்தில் ஓடிட்டு இருக்கார். ஏன் ஓடுறாரு, யசோதாபியோ லோகா லத்தவமானம். ஒருத்தர் பின்னாடி குச்சி தூக்கிட்டு துரத்திட்டு வராங்க, ஓடுறாரு. குச்சி தூக்கிட்டு வந்தா எல்லாரும் ஓடுவாங்கல்ல இல்லையா. யாரா தூக்கிட்டு வர்றது, யாராவது பெரிய அசுரன் யாராவது தூக்கிட்டு வரானா, பிரம்மா தூக்கிட்டு வராரா, சிவபெருமான் தூக்கிட்டு வராரா, இல்லை ஒரு பொம்பலை தூக்கிட்டு வரா. யார் அது, யசோதையா அவளுக்கு பேர். சரி, இதுக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாவது ரெஸ்லிங்கில் ஏதாவது அவளுக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். சும்மா தயிர் கடைஞ்சிட்டு இருந்தா, தயிர் கடையும் போது என்ன பண்ணா, சும்மா குறும்பு பண்ண குறும்புக்கு தண்டனை கொடுக்கும்போது என்ன பண்ணா, பக்கத்துல ஒரு குச்சை தூக்கிட்டு ஓடி வரா. கிருஷ்ணர் குடு குடு குடுன்னு ஓடுறார். பாருங்க நம்ம கடவுள் எப்படி இருக்காருன்னு சொல்லி அப்படியே மாற்றி போட்டார். எந்த ஒரு பகவான் எல்லாருக்குள்ளாரையும் நுழைந்து எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகவான் இங்கே ஓடுறாரா, பயந்து ஓடுறாரா, அன்னை யசோதையினுடைய குச்சிக்கு பயந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணரை இந்த 2 குணங்களையும் உடையவன் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு ஒரே சமயத்தில் உயர்ந்தவனாகவும் இருக்க தெரியும், அதே சமயத்தில் ரொம்ப எளிமையாகவும் இருக்க தெரியும். கிருஷ்ணருக்கு ஒரு பேர் சந்திமான் அப்படின்னு ஒரு பேர்.
சந்திமான் என்ன தெரியுமா அர்த்தம்? இணைக்க முடியாத விஷயத்தை இணைக்கக்கூடியவருக்கு பேர் தான் சந்திமான் பேர். பகலையும் இரவு இணைக்க முடியுமா? பகல் பகலாக தான் இருக்கும், இரவு இரவு தான் இருக்கும். ஆனால் ரெண்டும் இணைச்சு என்ன பண்ணார்? சந்தியா வேலையாக கொண்டு வந்தார். மிருகத்தையும் மனுஷன் இணைக்க முடியுமா? இணைச்சி கொண்டு வந்தார். நரசிம்ம ரூபத்தில் என்ன பண்ணார்? மிருகத்தையும் மனுஷன் இணைச்சி கொண்டு வந்தார். கோபத்தையும் கருணையும் இணைக்க முடியுமா? இணைக்க முடிஞ்சது. ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணார், பிரகலாதனை காப்பாற்றார். அதே போல உயிரற்றதையும் உயிருள்ள பொருளையும் இணைக்க முடியுமா? இணைக்க முடியும். எப்படி? நகம் பார்த்தா வளருது, உயிருள்ள பொருள் மாதிரி தெரியுது, ஆனால் அதுக்கு உயிர் கிடையாது. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இணைக்க முடியாத விஷயத்தை இணைக்கக்கூடியவராக இருக்காராம் பகவான். நாம் இந்த குணத்தை தெரிஞ்சுக்கணும், பகவான் கிட்ட இந்த குணம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் மேலே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ருதம் த முகுர் நேத்திர யுக்மம் ரிஜந்தம் கரம் போஜ யுக்மேன சதாங்க நேத்திரம் முகுஸ்வாச கம்பாத்ரி ரேகந்த காண்ட சிதக்ரேமம் தாமோதரம் பக்திவாதம். Seeing the wiping stick in mother's hand, he is crying and rubbing his eyes again and again with his 2 lotus hands. His eyes are filled with tears, and the necklace of the pearls around his neck, which is marked with 3 lines like a conch shell, is shaking because of his quick breathing due to crying. To this Supreme Lord, Sri Damodara, whose belly is bound not with ropes, but with his mother's pure love, I offer my humble obeisances. அடுத்தது நம்மளை சரித்திரத்துக்குள்ள கொண்டு கூட்டிட்டு போறாரு. என்ன பண்றாரா? கிருஷ்ணர் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாராம். அம்மா இன்னும் அடிக்கவே இல்லை இல்லையா? உச்ச ஓங்குனாங்க. ஓங்குனேடிச்சு அவனுக்கு பயம் வந்துடுச்சு. பயம் வர மாதிரி அடிக்க ஆரம்பிக்க அப்படி உடம்புல நடுங்க ஆரம்பிச்சிருந்தான். தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்களாம். அம்மாவுக்கே பயந்து போயிட்டாங்க. ஐயோ என்னடா இந்த சின்ன குச்சிக்கா பயந்துக்கிற கிருஷ்ணா, இந்த சின்ன குச்சிக்கா பயந்துக்கிற, வேண்டாம் குச்சி வேணாம், குச்சி வேணாம், தூக்கி போட்டு அழுகாதான்னு சொல்கிறவன் என்ன பண்ணுறான்? குச்சி தூக்கி போட்டாங்க. கிருஷ்ணனுக்கு என்ன பயமா என்ன இல்லையா? அம்மா அவன் என்ன பண்ணுறாங்க? சும்மா விளையாட்டு காட்டுறாங்க. உண்மையில் விளையாட்டுக்காரன்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணர் சின்ன பையனாகவே மாறிட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு ஞாபகம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நான் தான் முழுதற் கடவுள் ஞாபகம் இருந்தால் இது ட்ராமா போயிருக்கு. ஸோ ட்ராமாவில் அவர் அனுபவிக்க முடியாது. என்ன பண்ணிட்டாரு? தான் குழந்தையாகவே மாறிட்டார். ஒரு குழந்தை எப்படியெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணுவாராம் பகவான். பகவான் வராக ரூபத்தில் வரார். வராக ரூபத்தில் வந்தவொடனே எல்லா தேவர்களும் பார்த்து, எல்லா ரிஷிகளும் பார்த்து அவர் நமஸ்காரம் பண்ணுறாங்க, வேத மந்திரங்களால் துதிக்கிறாங்க. வராகர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பன்றி எப்படி சத்தம் போடுமோ அதே போல் சத்தம் போட்டாராம். பன்றி எப்படி மூக்குனால நோண்டி நோண்டி போகுமோ அது போல் என்ன பண்ணார்? மூக்குனால அப்படின்னு மூச்சு எல்லாத்தையும் ஸ்மெல் பார்த்துக்கிட்டு மூக்கில் நோண்டிக்கிட்டே போகிறார். ஸோ பகவான் எந்த ரூபத்துக்கு ஆறாரோ அந்த ரூபமாக அப்படியே மாறிடுவார். பன்றியாக போனால் பன்றியாக மாறிடுவார், இல்லையா மீனாக போனால் மீனாக மாறிடுவார், இல்லையா ஆமையாக போனால் ஆமையாக மாறிடுவார், குழந்தையாக போனால் குழந்தையாக மாறிடுவார். ஆனால் அவர் எப்பயும் தன்னுடைய இடத்த விட்டு கொஞ்சம் கூட குறைய மாட்டார். தன்னுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். அதே சமயத்தில் வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளார பகவானாகவே தான் இருப்பார் இல்லையா? ஸோ அப்படியே அங்கே சொல்கிறாங்க, கிருஷ்ணர் பயந்து போய் ஓடுறாரா. ஓடும் பொழுது அவர் என்ன பண்ணார்? கண்ணை சும்மா இருக்கக்கூடிய கண்ணை கசக்கிட்டே இருக்காராம். அவருடைய கண் முழுவதும் என்ன இருக்குன்னா நிறைய மை பூசிட்டு இருப்பார்ல கிருஷ்ணர். அந்த மையெல்லாம் பிடிச்சி கண்ணில் இப்படி தேய்க்க மையெல்லாம் என்ன ஆகுது? கண்ணெல்லாம் ஃபுல்லாக முகமெல்லாம் அப்பிடிச்சான். கையெல்லாம் மை, முகமெல்லாம் மை. அந்த பையனை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சான். ஏன்னா கிருஷ்ணரே கருப்பு, அது வேற கண்ணும் நல்லா கருன்னு உருண்டை கண்விலியாக இருக்கும். அதுக்கு மேலே போட்ட மை, அதை கண்ணெல்லாம் போட்டு தேய்ச்சி வைக்கிறாரு. அவருடைய முடியும் ரொம்ப நல்லா கருப்பாக சுருண்டு இருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சான். சத்தியவர்த்த முனிவர் சொல்கிறாரு, இந்த காட்சியில் நான் பார்க்கக்கூடாது, இந்த காட்சியில் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகாக பார்த்து அழகாக வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் யார் தெரியுமா சொல்லிகிட்டு இருக்காங்க? சுகதேவ கோஸ்வாமி சொல்லிகிட்டு இருக்கார். சுகதேவ கோஸ்வாமி யார் அப்படின்னா, அவருக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் மேலேயும் பற்றுதல் கிடையாது. அப்படிப்பட்ட சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ணுறாரு? ஒரு சின்ன குழந்தை விளாட்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அது உண்மையில் என்ன கிடையாது? சின்ன குழந்தையே கிடையாது, நான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணர் அழுதுட்டுருக்காரா. அழுதுட்டுருக்கூடிய கிருஷ்ணர் அம்மா சும்மா விடலையா. சரிடா, நான் உன்னை அடிக்க மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளே வேலைக்கு போகணும், உன்னை சும்மா விட்டு போனால் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் நீ ஏதாவது வேலை பண்ணுவேன். அப்போ என்ன பண்ண? உன்னை சும்மா விட்டாமல் கட்டி வச்சுட்டு போயிடுறான் உன்னை. அப்படி என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்து உரலை உருட்டிட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்களா கிருஷ்ணர். கட்ட ஆரம்பித்தா அங்கே இருக்க தேவர்கள் ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்களாம். எங்கள் கிருஷ்ணரை கட்டிடுவியா நீயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறோம், துரியோதனன் ஒருத்தர் இருந்தான், அவனை தான் பண்ண முயற்சி பண்ணான். ஏன் தெரியுமா, கிருஷ்ணர் தூதுவனா வராரா, வரும்போது கிருஷ்ணர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். கிருஷ்ணர் சொன்னார், கொடுக்குறத கொடுறான்னு சொன்னார், கொடுக்குற மாதிரி தெரியல. அங்கே இருக்கவங்க எல்லாரும் பேசினாங்க. பீஷ்மர் எந்திரிச்சார், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்ரா அப்படின்னாரு. துரோணாச்சார் எந்திரிச்சார், இவர் தாண்டா உலகத்தையே படைச்சு காய்ச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னார். பரசுராமர் எந்திரிச்சார், அவர் நினைச்சானா உலகத்தையே தாங்கிட்டு இருக்கார், அவர் தலையெல்லாம் தாங்கிட்டு இருக்கார், அவர் பகவான்ரா அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணர் எந்திரிச்சார், நீங்க எல்லாரும் அயோக்கிய பசங்கடான்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, ஏண்டா நீ என்னமோ என்ன பகவான் பகவான் சொல்ற, அவன் என்னமோ என்ன மேஜிக் சொல்லிட்டு இருக்கான், ஏன்டா என்னை கேவலப்படுத்துறீங்க அவங்க முன்னாடி? நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன், என்னோட லெக்சர் கேட்க வந்திருக்கேன்னா, நான் பகவான் இவன் சொன்னாதான் பகவான், நீ எதுக்குள்ள தான் நான் பகவான் ஆக போறேன்னா, நீ பகவான் சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க. வந்து நான் நின்ற பின்னாடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், எனக்கு ஸ்தோத்திரமே தேவையில்லை, எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண நிறைய பக்தர்கள் இருக்காங்க, இங்கே நான் வந்தது எதுக்காக தான் கேட்டு வாங்கிட்டு போகிறது, அதை கொடுறான்னா அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவன் தெரியுமா சொன்னான், கட்டுறா கிருஷ்ணர் அப்படின்னா. உடனே நிறைய பேர் கையில் கொண்டு வந்தாங்க. கிருஷ்ணா சிரிச்சாரு, திடீர்னு விஸ்வரூபத்தை காட்டினார். விஸ்வரூபத்தை பார்த்த உடனே தசரதன் இவன் திருதராஷ்டிரன் கூட விஸ்வரூபத்தை பார்த்தானா. எல்லாரும் கையெடுத்து கூப்பிட்டாங்க. துரியோதனன் சொன்னா மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டான். கிருஷ்ணன் நினைச்சான், சே இவனுக்கு போய் நம்ம ரூபத்தை காட்டவே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஏன்னா பெருமை தெரியாதவனுக்கு காட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிருஷ்ணன் அதனால என்ன பண்ணுறது கிடையாது, நம்ம முன்னாடி வந்து நிற்கிறதே கிடையாது. கிருஷ்ணர் வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா ஆகும், கிருஷ்ணா எத்தனை மணி வரைக்கும் இருப்பேன், 8 மணிக்கு நான் வீட்டுக்கு போகணும், அது வரைக்கும் நீ கிளம்ப, அது வரைக்கும் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிடுவோம். கிருஷ்ணர் அவமானப்படுத்திடுவோம். அதனால் என்ன பண்ணுறது, கிருஷ்ணர் வரது கிடையாது. அவஜானந்தி மாமூடாக மானுஷம் தனுமாஸ்ருதம் பரம்பாம் அஜானந்தா மம பூத மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லணும். நாகம் பிரகாஷ சர்வச யோகமாயா சமாவிருத்தா மூடோயம் நாவிஜானாதி லோகோமா மஜம் அப்படியும். ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் கண்ணால் போட்டு கசைட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, யசோதை அவங்கள கைத்தால கட்ட முயற்சி பண்ணுறாங்க. எல்லாரும் அச்சோ கிருஷ்ணரை கட்ட போறியா, என் கிருஷ்ணர் நீ கட்டிடுவியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் கேட்டுகிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான், யசோதை கைத்தால கட்டிட்டாங்க. அவங்க யாரும் தலை தெரியும், கைத்தால கட்டும்போது பத்தலை, 2 விரல் பத்தலை, மறுபடியும் இன்னொரு கயிறு கொண்டு வந்தா முடிச்சு போட்டா, மறுபடியும் கட்டினா பத்தலை, மறுபடியும் இன்னொரு கயிறு கொண்டு வந்தா முடிச்சு போட்டா பத்தலை. அப்போ சுகதேவ கோசாமி சொல்கிறாரு, எங்கள் கிருஷ்ணரை கட்டுறது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல கயிறு கூட இல்லையா, எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகிறோம் தாலி கொண்டு வாடான்னு சொல்கிறோம். தாலி ஒருத்தன் கொண்டு வந்தான், விட்டு போட்டு தாலி. அந்த தாலியில் பார்த்தோம் அப்படின்னா 10 முடிச்சு போட்டு சைடில் சின்ன கயிறாக என்ன பண்ணுறோம், முடிச்சு போட்டு தாலி கொண்டு நிறுத்துறாங்க. என்ன டேய், கல்யாணத்தப்போ ஒரு தாலி கூட ஒரு கயிறை கூட உன்னால் உருப்படியாக கொண்டு போடலையான்னு சொல்லி சிரிப்போம் இல்லை. அது போல் பகவானை கட்டுறதுக்கு ஒரு நல்ல கயிறு கூட கிடைக்கலையா. முடிச்சு போட்ட கயிறாக கொண்டு கட்டுறாங்க. கட்டிட்டான். கட்டதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இத்ரிக்தி ஸ்வலீலாபிர் ஆனந்த குண்டே ஸ்வகோஷம் நிமஜந்தம் அக்யாபயாந்தம் ததீயேஷ்டு தாக்ஞேசு பக்தயர்ஜி தத்வம் புனப்பிரேம தஸ்தம் சதா விருத்தி வந்தே அப்படின்னு சொல்கிறோம். By such childhood pastime as this, he is drowning the inhabitants of Gokula in the ponds of ecstasy and is revealing to those devotees who are absorbed in knowledge of his supremacy, supreme majestic and opulence, that he is only conquered by devotees whose pure love is imbibes with intimacy and is free from all conceptions of awe and reverence. With great love, I again offer my obeisances to Lord Damodara hundreds and hundreds of times. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு முறை நமஸ்காரம் பண்ணார். இப்போ என்ன பண்ணிட்டாரு, 100கணக்கான நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன் தெரியுமா, ஏன்னா கிருஷ்ணர் அந்த ஆனந்தம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. அதிகமாக என்ன பண்ணாரு, பல்லாண்டு பல கோடி 100,000 சொல்றாங்கல்ல. முதல்ல ஒரு முறை நல்லா சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ஆனந்தம் அதிகமாக என்ன பண்றாங்க, நல்லா இருப்பா, நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்கும்ட்டு அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது போல கிருஷ்ணர்கிட்ட அந்த ஆனந்தம் இவர் சத்தியவர்த்த முடிவுக்கு அதிகமாக நல்லா சொல்லிட்டே இருக்காரு. என்ன பண்ணார் கிருஷ்ணர், இத்ரிக்தி ஸ்வலீலாபிர் ஆனந்த குண்டே அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய விருந்தாவனம் எல்லாத்தையுமே ஆனந்த குண்டத்துல போட்டு மூழ்கி அடிச்சிடறாரு. நாம எல்லாரும் எந்த குண்டத்துல இருக்கோம், துக்கம்ன்ற குண்டத்துல இருக்கோம் இல்லையா. நம்மளை விட்டாலும் விடுறது கிடையாது, பிடிச்சி தூக்கி திருப்பி துக்கத்திலே போடுறாங்க. ஆனால் அந்த கோபர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஆனந்த குண்டத்தில் திளைச்சிட்டு இருக்காங்களா, எப்பயும் சந்தோஷமாகவே இருக்காங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஆனந்த குண்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், இந்த மாதிரி லீலைகளால் அவங்க எல்லாரும் ஆனந்தப்படுறாங்க. கிருஷ்ணர் அழுதுட்டு இருக்காருல்ல, கிருஷ்ணர் அழுகிறத பார்க்கறது அவங்க எல்லாருக்கும் ஒரு வேடிக்கை. எல்லா கோபிகளும் ஒன்று கூட்டிட்டாங்களாம்.
ஏன்னா எல்லா கோபிக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இந்த பையன் பண்ணுற வேலை இருக்கே சும்மா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவனை என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்சிடணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு அகப்படவே இல்லையா. இன்றைக்கி மாட்டிட்டார் இல்லையா, எல்லா கோபியும் வந்துட்டாங்க, ஒருத்தி விடாமல் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து எல்லாம் சுற்றி நின்று கிருஷ்ணரை பார்த்து கை தட்டி சிரிக்கிறாங்களா. கிருஷ்ணர் சொல்கிறார், அம்மா எனக்கு அவமானமாக இருக்குமா, கழட்டி விடுமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நில்றா நீ என்ன கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சுட்டா கிருஷ்ணர் பார்த்து இவங்க எல்லாத்தையும் பார்த்து அழுகிறாரு, கையெடுத்து கும்பிட்றாரு. கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாரு. கிருஷ்ணர் ஏன் அழுகிறாருன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, கிருஷ்ணர் நினச்சாரா நானாக போய் இந்த கோபியர்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கோபியும் வெவ்வேறு வீட்டில் வெவ்வேறு ஏரியாவில் இருக்காங்க. இவங்களாம் நான் பார்க்குறது ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இன்றைக்கி அம்மாவுடைய கருணையினால் எல்லா கோபியும் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஏன் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. ஒரே டைமில் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி அழுகிறாரு. அவர் கண்ணில் வர்றது ஆனந்த கண்ணீர் வருதான். அம்மா எனக்கு ரொம்ப நன்றிமா சொல்லிட்டு அழுகிறாரு. அப்படி ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அதனால் அவருக்கு பேர் ருத்ராஹா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ருத்ரன் அப்படின்னா அழுபவர், அலை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். சரி, ஸோ அப்படி என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், தன்னுடைய அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற இந்த குணத்தை காட்டுறார். நாம் கிருஷ்ண பக்தர்கள் ஆகணும், இல்லை கிருஷ்ணரை நாம் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணால் போதுமா, கிருஷ்ணர் மேலே அன்பை செலுத்தினா போதுமா. நாம் அவரை போற்றி புகழணும் அப்படின்ற முக்கியம் கூட கிடையாது. அவர் மேலே என்ன பண்ண, நம்ம அன்பு செலுத்தணும். ஸோ நாம் என்ன பண்ணணும், பக்தி எப்படி செய்யணும் அப்படின்னா பயந்து செய்யக்கூடாது, விருப்பப்பட்டு என்ன பண்ணணும், கிருஷ்ணர் நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை பண்ணணும். அதுதான் அன்புன்னு சொல்லி சொல்கிறோம், அதுதான் பக்தின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்படி பக்தி பத்தம் அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணர் எது கட்டினது, யசோதையினுடைய கயிறு கிடையாது. யசோதையினுடைய அன்பு தான் என்ன பண்ணது, கிருஷ்ணரை கட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு என்னுடைய 1000 கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வரம் தேவ மோக்ஷாம் ந மோக்ஷாம் பதிம்ப நச்சான்யம் ருணேஹம்பா ரேஷாதபிஹ இதம் தேவ பூர்ணாத கோபாலபாலம் சதாமே மனஸ்ய விரஸ்தாம் கிமன்யை. O Lord, although you are able to give all kinds of benediction, I do not pray to you for the boon of impersonal revelation, nor the highest liberation of eternal life in Vaikuntha, nor any other boon which can be obtained by executing 9 pros of bhakti. O Lord, I simply wish that this form of yours as Bala Gopala in Vrindavana may ever be manifest in my heart. For what is the use of me of any other boon besides this? என்ன பண்ணார், திடீர்னு வேற ஒரு விஷயம் வந்துட்டார். எனக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணன் கேட்குறாரு, உனக்கு யார் வரம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னது இல்லையா, இல்லை எனக்கு வரமே வேண்டாம் சார், நான் வரமே கொடுக்கலையே, நீ கொடுத்தாலுமே வேண்டாம்ப்பா. ஏன், மோட்சம் தான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. எல்லாரும் பகவான் கிட்ட எதுக்காக வராங்க, மோட்சம் வேணும் மோட்சம் வேணும் தான் வராங்க இல்லையா. சதுர்விதா வசந்தேமா ஜனா சுத்திரம் அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசம் அர்த்தார்த்தி ஞானிச்ச பலதர்ஷனம். ஸோ மோட்சத்துக்காக வராங்க, நான் மோட்சத்தை கொடுக்குறேனே, என்கிட்ட இருக்கிறதுலையே பெரிய சொத்து அதுதான், மோட்சத்தையும் கொடுக்குறேன். பக்தர் சொல்லிட்டானா எனக்கு மோட்சம் வேண்டாம் கிருஷ்ணன், அப்படியே மோட்சமே வேண்டாம், உனக்கு என்னடா கொடுக்கறது, உலகத்தையே கொடுத்தாலும் உனக்கு பத்தாது. ஏன்னா உலகம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, பிரம்ம பதவி கூட ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட இருக்கிறதுல பெரிய சொத்து மோட்சம் தான், அதே கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு மோட்சமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ என்ன தான் வேணும், உன்னை இந்த கோபால் ரூபத்தில் பார்த்தேன் இல்லையா, இது இருந்தால் போதும் கிருஷ்ணன். உன்னை எப்பயும் என்ன பண்ணணும், இந்த பால கோபால் ரூபத்தில் எப்பயும் உன்னை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை விட ஒரு பெரிய வரம் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை சத்தியவரத முனிவர் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கர்ணனே இந்த மாதிரி தான் விஷயத்த சொல்கிறான். கர்ணன் என்ன பண்ணிட்டாரு, கிருஷ்ணன் அடிச்சுட்டார், அடித்து கீழே விழுந்துட்டார். விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பகவான் பிராமண ரூபத்தில் வர கர்ணன் உயிர் போகாமல் இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய புண்ணியங்கள்லாம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, பிராமண ரூபத்தில் எனக்கு தானம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. கர்ணன் சொல்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமே, உயிரோடு இருந்தால் கொடுத்துருப்பேன், உயிர் போகும்போது என்கிட்ட என்ன இருக்குது கொடுக்குறது, இல்லை உங்ககிட்ட இருக்கு கொடுக்குறது என்ன இருக்குது, உடைய புண்ணியத்தெல்லாம் கொடு கேட்குறாரு. அடப்பாவி, உயிரோடு இருக்கும்போது தான் உருப்படியாக இல்லை, சாகும் போதும் விடமாட்ட போல இருக்கே, புண்ணியத்தெல்லாம் கொடுன்னு கேட்குறாரு. என்ன பண்ண கர்ணன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் இகலோகத்தில் பரலோகத்தில் செஞ்ச எல்லா புண்ணியங்களையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தானோ இல்லையோ, கிருஷ்ணோட ரூபம் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. திடீர்னு என்ன பண்ணார், பிராமண ரூபத்தில் வந்த கிருஷ்ணர், அந்த நபர் நீலமேக சாமனாக, பீதாம்பரதாரியாக, சுருட்ட கேசங்களோட, அழகிய கண்களோட, கையில் அழகான புல்லாங்களோட என்ன பண்ணார், லிபங்கள் அளித்தனாக என்ன பண்ணார், அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. கழுத்தில் துளசி மாலையோட காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்தோடனே கர்ணன் பார்க்குறாரு. அப்போ கிருஷ்ணன் கேட்குறாரு, கர்ணா உனக்கு என்ன வரம் வேணும் கேட்குறாரு.
அப்போ கண்ணன் சொல்கிறான், இறக்கும் தருவாயில் துளசி மாலையோட இவ்வளவு சௌந்தரியமான ரூபத்தோட கிருஷ்ணருடைய பேரை வாயில சொல்லாம கிருஷ்ணரை நேரடியா பார்த்து அந்த கிருஷ்ணர் உனக்கு என்ன வேணும்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை காதால இனிமையா கேட்கிறேன் இல்லையா, இதை விட ஒரு பெரிய வரம் உன்னால கொடுக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லி சொன்னாரா. கிருஷ்ணரால பேசவே முடியலையா அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை விட பெரிய வரம் கிருஷ்ணராலே கொடுக்க முடியாது. ஒரு முறை நம்மாழ்வாருக்கும் பகவானுக்கும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை. என்ன பேச்சுவார்த்தைன்னா, நம்மாழ்வார் கேட்குறாரு, பகவான் கிட்ட கேட்குறாரு, நீ பெரியவரா நான் பெரியவரா கேட்குறாரு. பகவான் சொன்ன, இது என்ன கேள்வியா இருக்கே, நல்ல கேள்வி, நான் தான் பெரியவன். அப்படியா? எப்படி சொல்ற? ஏன்னா நான் தான் என்ன பண்றேன், இந்த உலகத்தையே தாங்கிட்டு இருக்கேன், நான் தானே பெரியவன். இதுக்கு என்ன சாட்சி இருக்கு? உடனே என்ன பண்ணாரு, கட்டோபனிஷத்தை எடுத்து பேசுறாரு, ஸ்வேதாசுர உபனிஷத்தை பேசுறாரு, கோபால் தப்பனி உபனிஷத்தை எடுத்து பேசுறாரு, ஸ்லோகங்கள்லாம் சொல்றாரு, இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுங்க, நான் தான் உலகத்தை தாங்கிட்டு இருக்கேன், அதனால நான் தான் பெரியவன். உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான், இந்த உலகத்தை நீ தாங்கிறதுனால நீ பெரியவன். ஆனா உன்னை யார் தாங்கிட்டு இருக்கிறது? நீ இதயத்தில் நான் தான் தாங்கிட்டு இருக்கேன் உன்னை. நீ உலகத்தை தாங்குற, உலகத்தை தாங்கிய உன்னை நான் என்ன பண்றேன், இதயத்தில் வச்சு தாங்கிட்டு இருக்கேன் இல்லையா, அப்ப நான் தானே பெரியவன் அப்படின்னு கேட்ட உடனே பகவான் கொஞ்ச நேரம் முழிச்சாரா. உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான், ஏன்னா நீ தானே தாங்குற, அப்ப நீ தானே பெரியவன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்புறம் சொல்றாரு, நம்மளால சொல்ற, இல்லை நீ தான் பெரியவன். என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் நான் பெரியவனா இல்லையா அப்படின்னு சொன்னா, அப்புறம் சொல்றாரா, நீ என்னோட இதயத்தில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு காரணம் நீ தான். உன்னுடைய குணங்கள் தான் என்ன பண்ணுது, உன்னை என்னோட இதயத்தில் வைக்குது. அப்போ உன்னுடைய குணங்கள் தான் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் விட பெரியது. அதனால நீ தான் எல்லாத்தையும் தாங்கக்கூடியவனா, நீ தான் என்னை விட பெரியவனா இருக்க அப்படின்னு சொல்லணும். அப்படி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, பக்தர்கள் என்ன பண்றாங்க, பகவானை தாங்கிட்டு தன்னுடைய இதயத்தை தாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படிதான் இங்க பாக்குறோம். அந்த சத்தியவர்த்த முனிவர் என்ன பண்றாரு, சொல்றாரு, எனக்கு வேற எந்த வரம் வேண்டாம், உன்னை இந்த ரூபத்துல, இந்த கோபால ரூபத்துல பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு பெரிய வரம் அப்படின்னு சொல்றாரா. அதான் இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். அவர் என்ன பண்ணார், வரத்தை பத்தி சொல்லி முடிச்சிட்டார் இல்லையா. அடுத்தது பேச ஆரம்பிக்கிறாரு. இதம் தே முகம் போஜம் அத்யந்த நீலை விருதம் குண்டலை ஸ்னிக்த ரக்தைஷ்ட கோபியா முகுச்சூம்பிதம் பிம்ப ரக்த தராமே மனஸ்ய விரஸ்தம் அலம் லக்ஷலாபை. O Lord, your lotus face, which is encircled by the locks of soft black hair tinged with red, is kissed again and again by Mother Yashoda, and your lips are reddish like a bimba fruit. May this beautiful vision of your lotus face be ever manifest in my heart. Thousands and thousands of other benedictions are of no use to me. மறுபடியும் சொல்றாரு, நீ எத்தனை வரம் கொடுத்தாலும், ஆயிரக்கணக்கான வரங்கள் கொடுத்தாலும் எனக்கு அது பிரயோஜனமே கிடையாது. எனக்கு இந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும். என்ன இருந்தால் போதுமா? இதுக்கு முன்னாடி சொன்னார், கோபால ரூபத்தை பார்க்கணும்னு சொல்லி சொன்னார். இப்போ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகிறார், உன்னுடைய திருமுகத்தை, அழகான திருமுகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்பா என் முகம் அழகாக இருக்குது, நல்லா ரோஸாக இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ண, ரோஸ் படம்லாம் வச்சுப்பாங்க, ரோஸ் படம்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அழகாக காட்டிப்பாங்க. அப்படி சொல்கிறாரு, உடைய முகம் எப்படி இருக்கா, நல்லா ரோஸ் கலரில் இருக்குது, உடைய உதடுகள்லாம் நல்லா ரோஸ் கலர் பிங்க் கலரில் இருக்குது. அப்போ சொல்கிறாரு, ஏன் என்னுடைய கண்ணம் எப்படி தெரியுமா ரோஸ் கலராக மாறினது அப்படின்னா, யசோதை என்ன பண்ணுறாளா, கிருஷ்ணருடைய கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டே இருக்காளாம். முத்தம் கொடுத்து கண்ணமே எப்படி போயிடுச்சான், செவந்து போயிடுச்சான் இல்லையா. நம்மளாம் அடி வாங்கி செவந்து போயிடுவோம் இல்லை, அது போல் கிருஷ்ணனுடைய கண்ணம் என்ன ஆயிடுச்சு, நல்லா அந்த கோபியர்களால் அன்பு கொடுக்கப்பட்டு செவந்து போயிடுச்சான். இப்படி தான் கிருஷ்ணனுடைய கண்ணம் செவப்பாக இருக்கும். அவருக்கு ரோஸ் போடுற தேவை இல்லையா. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, கிருஷ்ணர் கருப்பாக இருக்காருல்ல, கிருஷ்ணர் எப்படா கருப்பானாரு அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, வெச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த லக்ஷ்மி தேவியுடைய கருவிலி இருக்கு இல்லையா, அந்த கருவிலி கிருஷ்ணர் மேலே பட்டு 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 கருப்பாயிட்டாராம். சரி, லக்ஷ்மி தேவி எப்படி பொன் நிறத்தில் இருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணனுடைய கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாமரை கண்கள் சொல்லுவோம். தாமரை எப்படி இருக்கும், எப்பயுமே வெள்ளையாக இருக்கும், சைடில் சிகப்பாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காருல்ல, படுத்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மி இங்கே இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி எப்படி பார்ப்பார், கிருஷ்ணர் திரும்பியெல்லாம் பார்க்க மாட்டார், அவர் அவ்வளோ சோம்பேறி, கடைக்கண்ணில் தான் பார்ப்பார், சைடு கண்ணில் தான் பார்ப்பார் எப்பயுமே கிருஷ்ணர். ஸோ என்ன பண்ணார், லக்ஷ்மியை சைடு கண்ணிலேயே பார்த்துட்டே இருக்கார். அந்த சைடு கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு இருக்குல்ல, அந்த சிகப்பான லக்ஷ்மி மேலே பட்டு 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 லக்ஷ்மி ஆகிட்டாங்க, சிகப்பாக மாறிட்டாங்க. ஸோ இப்படி தான் அங்கே சொல்கிறாங்க,
அந்த அழகான இந்த திருமுகம் இருக்கு இல்லையா, தாமரையை போன்ற தாமரையை வென்ற இந்த திருமுகம் இருக்கு இல்லையா, இதை பார்த்துட்டே இருந்தால் போதும் கிருஷ்ணா, எனக்கு இதை விட வரம் ஏதாவது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நமோ தேவ தாமோதரணந்த விஷ்ணு பிரசீத பிரபோ துக்க ஜலாப்தி மக்னம் கிருபா திருஷ்டி விருஷ்டியாதி தீனாம் ஹதானு கிருஹானேஷ மாமக்யம் ஏதாக்ஷி திருஷ்யை அப்படின்னு சொல்லணும். ஓ சுப்ரீம் Godhead, I offer my obeisance unto you. O Damodara, O Ananta, O Vishnu, O Master, O my Lord, be pleased upon me by showing your glance of mercy upon me. Deliver this poor ignorant fool who is immersed in an ocean of worldly sorrows and become visible to my eyes. நேரடியாக பேசுகிறார். எனக்குடைய தர்ஷனத்தை காட்டு சொல்லி கேட்டார். ஏன்பா அப்படி சொல்கிறேன், இது நமக்கு ஏற்ற ஸ்லோகம் இது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் எப்படி இருக்கமா, துன்பம்ன்ற கடலில் மூழ்கிட்டு இருக்கமா. அங்கே சொல்கிறாரு, துன்பக்கடலில் மூழ்கக்கூடிய எனக்கு என்ன பண்ண, உன்னுடைய கையை கொடுத்து எப்படியாவது மேலே தூக்கி விட்டு எனக்கு உன்னுடைய காட்சி, உன்னுடைய தரிசனத்தை கொடு சொல்லிட்டு நேரடியாக கேட்டார். என்ன தப்பு இருக்குது? நம்ம ஒரு சில சமயம் சொல்கிறது உண்டு, நாம் எந்த வரத்தையும் கேட்கக்கூடாது. யாராவது பகவான் கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க கர்மிகள், நாம் எதையும் கேட்கக்கூடாது, எதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் திரௌபதியை பார்த்தா கிருஷ்ணர்கிட்ட கேட்ட மாதிரி இருக்கு, கஜேந்திரனை பார்த்தா கிருஷ்ணர்கிட்ட கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ திரௌபதி தூய பக்தை இல்லையா அப்படின்னா தூய பக்தை தான். ஏன் தூய பக்தைன்னு சொல்கிறோம்? ஏன்னா அவளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பகவான்கிட்ட கேட்டே ஆகணும் இல்லையா? கேட்கலன்னா தான் என்ன பண்ணல, அவளுக்கு பகவான் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் பக்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய பௌதீக ஆசைக்காக எதுவும் கேட்கறது கிடையாது. ஆனால் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணும், பக்தன் பகவான்கிட்ட கண்டிப்பாக தினசரி கேட்டே ஆகணும். எனக்கு பக்தியை கொடுங்க, எனக்கு சேவையை கொடுங்க, என்ன பண்ணும், கேட்டே ஆகணும். நம்ம தினசரி செய்யக்கூடிய ஹரே கிருஷ்ண மந்திரம் இருக்குல்ல, அதுவே என்னதான், பிரார்த்தனை தான். கிருஷ்ணா என்னை என்ன பண்ண, உடைய சேவையில் ஈடுபடுத்துன்னு கேட்டுகிட்டே தான் இருக்கும். அழுகிற குழந்தை தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நாம் எந்த அளவு கிருஷ்ணர்கிட்ட அதை கேட்டே இருக்குமோ கிருஷ்ணர் அப்போ தான் நிறைவேற்றுவார். அதனால் கேட்டாருங்க, என்ன கேட்டார் அப்படின்னா, நான் துக்க கடலில் மூழ்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணு, அப்படியே காட்சியை கொடுத்து என்னை எப்படியா துக்க கடலேருந்து மேலே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கேட்குறாரா, சுவாமி இவன் நேரம் என்னை புகழ்ந்து பேசுறீங்க, அதெல்லாம் சரி, திடீர்னு தர்ஷனம்லாம் கேட்குறீங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் தர்ஷனம்லாம் கிடைக்காது. ஏன் என் தர்ஷனம் அவ்வளோ சீப்பாக போயிடுச்சா என்ன, எல்லோரும் கொடுக்கறதுக்கு சுண்டல் பொங்கல் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறது, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ அதனால் கேட்குறாங்க, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவனுக்கு தர்ஷனம் காட்டுறதுக்கு கேட்குறாங்க. கேட்டோன்னே அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு, குபேராத்மஜௌ பத்த முத்தைர்வயத்வாத் त्वया मोचितौ भक्ति भाजौ कृतौ च तथा प्रेम भक्तिं स्वाकामे प्रयाच नमोक्षे ग्रहो मेस्ति दामोदरेह அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓ லார்ட் தாமோதர, just as the two sons of Kuvera, Manigriva Nalakuvera, were delivered from the curse of Narada and made into great devotees by you in your form as the baby tied with rope to a wooden grinding motor, in the same way please give me your own prema bhakti. I only long for this and have no desire for any kind of liberation. கிருஷ்ணர் கேட்குறாரு இல்லை, உனக்கு நான் எப்படி காட்சி கொடுக்குறதுன்னு கேட்குறாரு இல்லையா? நம்ம சொல்கிறாரு, ஏன் என்ன கொடுத்தா என்ன போச்சு, இப்போ ஏன் உங்களுக்குலாம் கொடுக்கலையா? நம்ம கேட்போம்ல, உடனே உனக்கு கொடுங்கன்னு கேட்போம், உனக்கு எதுக்குடா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஏன் அவங்களுக்கு கொடுக்கலையா, அவங்களுக்கு கொடுக்கலையா என்ன பண்ண, உடனே கம்பேர் பண்ணி கேட்போம்ல. அது போல் சொல்கிறாங்கன்னா, ஏன் குபேரனுடைய பசங்க 2 பேரும் கொடுக்கலையா நீங்கள்? அவங்க எவ்வளோ பெரிய பாபிகள், அவங்களே என்ன பண்ணிட்ட, நீ சீக்கிரமாக மோட்சம் கொடுத்து அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இல்லையா? எனக்கு மோட்சம் கூட வேண்டாம், எனக்கு என்ன இருந்தால் போதும், உடைய தரிசனம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ குபேரனுடைய 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஒரு தப்பான காரியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணார், நாரதர் அவங்களுக்கு சாபம் கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாரு, மரமாக போ சாபம் கொடுத்தாரு. உண்மையில் அது சாபமே கிடையாது. ஏன்னா அவங்க எந்த வீட்டுக்கு முன்னாடி மரமாக மாறினாங்க, கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு முன்னாடி மரமாக மாறினாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். கிருஷ்ணரை தினசரி பார்க்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு தான் கிடைச்சது. கிருஷ்ணர் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து அவர் தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் யார் பார்த்துட்டே இருக்காங்க, இந்த மரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு தான் பிரம்மதேவரே வழிபடுறார். பிரம்மதேவரே சொல்கிறாரு, நான் விருந்தாவனத்தில் ஒரு புல்லாக பிறந்தா போதுமே, கோபியர்கள்லாம் என் மேலே காலை வச்சுட்டு போவாங்களே, என்னை மிதிச்சுட்டு போவாங்களே, நான் புல்லாக பிறந்தா போதும் கேட்குறாரு.
அப்படிப்பட்ட அந்த விருந்தாவனத்தில் மரமாக பிறக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு. அதனால் பக்தர்கள் நமக்கு தண்டனையே கொடுத்தாலும் அது என்ன கிடையாது, உண்மையில் நம்மளுக்கு தண்டனையாக இருக்கு, அது பெரிய வரமாக தான் இருக்கும். இங்கே சொல்கிறாரு, ஏன் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தரிசனம் கொடுக்கலையா? எனக்கு என்ன பண்ண, உன்னுடைய தரிசனத்தை மட்டும் கூட, எனக்கு மோட்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசி பாடல் கடைசி வரை சொல்கிறார் இங்கே, நமஸ்தே ஸ்துதாம்னே ஸ்புரதி யுக்தி தாம்னே त्वदीयोधरायात विश्वस्य धाम्ने नमो राधिकायाय त्वादिया प्रियायाय नमो अनंत लीलायाय देवायाय तुभ्यम. அப்படி சொல்லி சொல்றோம். O Lord Damodara, I first of all offer my obeisance to the bright, brilliantly effulgent robe which binds your belly. I then offer my obeisance to your belly, which is the abode of entire universe. I humbly bow down to your most beloved Srimati Radharani, and I offer all obeisance to you, the Supreme Lord, who displays unlimited pastimes. கடைசியில் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணர்கிட்ட கேட்டு பார்த்தாரு, கிருஷ்ணன் கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் என்ன பண்ணார், கிருஷ்ணரை யார் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறாரு. கிருஷ்ணரை பிடிச்சிட்டு இருக்கிறது யார்? கயிறு தான் இல்லையா? கயிறுக்கிட்டே போயிட்டார். கயிறே நீ கிருஷ்ணரை கொடு கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா பக்தியினுடைய முதிர்ந்த நிலையில் அப்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ராமர் அதான் பண்ணார். சீதையை தூக்கிட்டு போனதுக்கப்புறம் ராமர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, அங்கே இருக்கக்கூடிய செடிக்கிட்ட போய் கேட்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய கல்லுக்கிட்ட போய் கேட்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட போய் கேட்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அணில்கிட்ட போய் கேட்குறாரு, வாயு பகவான் கிட்ட கேட்குறாரு, சூரியன் எல்லாத்துக்கிட்டே கேட்குறாரு, சீதையை கொடு சீதையை கொண்டு சீதையை பார்த்தியான்னு கேட்குறாரு. அன்பு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே கண்ணில் தெரியாது, எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்பாங்க. அஜித்துக்கெல்லாம் பதில் சொல்லாது இல்லையா? ஸோ ராமர் என்ன பண்ணார், 2 பேர்கிட்ட கேள்வி கேட்டார். சூரிய பகவான் கிட்ட கேள்வி கேட்டார், எங்கே என்னுடைய சீதை, பதில் சொல்லி ஆகும். ஏன்னா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டான் அப்படின்னா நேரடியாக கடவுளை பார்க்கணும், 2 கடவுளை பார்க்க முடியும். ஒன்று வாயு பகவான், 2வது சூரிய பகவான். வாயு எங்கேயும் ஓடிட்டு இருக்கார், சூரியன் மேலே பார்த்தாவே கண்ணால் தெரிகிறார். 2 பேர்கிட்ட கேள்வி கேட்குறார், எங்கே சீதை எனக்கு காட்டுன்னு சொல்லி காட்டுறார். கேட்டாரா? தேவதைகள் என்ன பண்ண மாட்டாங்க, நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பின்னாடி பதில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ சூரியன் தான் யாராக வந்தது, சுக்ரீவனாக வந்தது. வாயு தான் யாராக வந்தது, ஹனுமானாக வந்தது இல்லையா? ஸோ அப்போ தேவதைகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா அந்த பிரார்த்தனை என்றைக்குமே என்ன ஆகாது, வீண் போகவே போகாது. கண்டிப்பாக அதற்கு உண்டான பலன் வந்தே தீரும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாரு, இவரும் அந்த கயிறு கிட்ட வேண்டுறாரா, கயிறே நீ கொஞ்சம் எனக்கு கிருஷ்ணரை கூட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வயிறு பார்க்குறாரு, கயிறு பக்கத்துலேயே வயிறு இருக்கு இல்லையா, வயிற்றை பார்த்து சொல்கிறார், டேங்கப்பா எவ்வளோ பெரிய வயிறு பகவானுக்கு. உண்மையில் பார்த்தா நம்மளை போல் பெரிய வயிறுலாம் கிடையாது, ரொம்ப சின்ன வயிறாக தான் இருக்குது. ஆனால் அந்த வயிறு எப்படிப்பட்ட வயிறாக இருக்கா, உலகத்தையே தாங்கக்கூடிய வயிறாக இருக்கான். இதுதான் ஆச்சரியமான விஷயம். உலகத்தையே தாங்கக்கூடிய வயிறு ரொம்ப சின்ன ஒரு பையன் கிட்ட உட்காந்துட்டு இருக்கு. அந்த வயிற்ற உடைய பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன ஆளிலை மேலே படுத்துட்டு இருக்கான். அந்த சின்ன ஆளிலை வந்து ஒரு மரத்துக்கு கீழே தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார் மார்க்கண்டேய ரிஷி. அடேங்கப்பா, உலகமே எங்கே போகுது, பகவானுடைய திரு உதரத்துக்குள்ளே போகுது. அப்போ எவ்வளோ பெரிய வயிறாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா ரொம்ப சின்ன வயிறு தானா இருக்கா, சின்ன பையனாக இருக்கானா. அப்படி அந்த திரு வயிறுக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே நமஸ்காரம் பண்ணுறாரு. நமஸ்காரம் பண்ணிட்டு கடைசியில் யோசிக்கிறாரு, நமக்கு பகவானுடைய கருணையை வேணும்னா யார்கிட்ட தான் போய் கேட்கணும், கடைசியாக ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட தான் கேட்கணும். அப்போ என்ன பண்ணார், ராதாராணிக்கு நமஸ்காரம் பண்ணார். ஹே ராதே, எனக்கு கிருஷ்ணரை பெற்றுக் கொடு சொல்கிறாரு. அனந்தமான லீலைகளை, இப்படி அனந்தமான லீலைகளை பண்ணுறாரு இல்லையா, அந்த கிருஷ்ணருக்கு உடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ என்ன பண்ணணும், நாமும் கிருஷ்ணர் இந்த பாடலை பாடும் பொழுது இந்த அர்த்தங்கள்லாம் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கணும். இந்த அர்த்தத்தோடு நம்ம பாட முயற்சி பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், தாமோதர அர்த்தியை தாமோதர அஷ்டகத்தை பாடலாம். அர்த்தத்தை பார்த்துருவோம் இல்லையா, என்ன பண்ணுங்க, அர்த்த ஞானத்தோடு என்ன பண்ணுங்க, இந்த பாடலை பாட முயற்சி பண்ணுங்க. श्री श्री राधा दामोदर भगवान की जय, श्री प्रभुपाद की जय. ओके, எல்லாரும் முன்னாடி வாங்க. கீர்த்தன் பாட்டு முன்னாடி வாங்க. முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. Namami Swaram Sache Ananta Rupa Rasa Kundaram Gogore Rajamana
Krishna Krishna Hare Hare